இப்போ நீங்க உங்கள பாதுகாத்துக்க ஒரு பெரிய கோட்டைய கட்டுறீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. சுற்றிலும் ரொம்ப உயரமான மதில்கள், இரும்பு கதவுகள், எந்த ஆபத்தும் உங்கள நெருங்கக்கூடாதுன்னு ஒவ்வொரு செங்கல்லையும் நீங்களே பார்த்து பார்த்து கட்டுறீங்க. ம் ஒரு பாதுகாப்புக்காக. ஆமா. ஆனா அந்த பாதுகாப்பு அரணுக்குள்ள நீங்க நிம்மதியா தூங்க போகும்போது ஒரு அதிர்ச்சியான உண்மை உங்களுக்கு தெரிய வருது. அதாவது உங்கள அழிக்க நினைக்கும் எதிரி வெளியில இருந்து வரல, அந்த கோட்டைக்கு உள்ளேயே உங்க குடும்ப உறுப்பினரா, உங்க சொந்த ரத்தமா இருக்காருன்னு தெரிஞ்சா அடப்பாவமே, அது ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை. மனநிலை அப்போ எப்படி இருக்கும்னு சற்று சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல பார்க்க போற ஆவணம் எந்த கற்பனையான திகில் கதையும் கிடையாது. இது தமிழ்நாட்டுல தர்மபுரி மாவட்டத்துல நடந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையை முற்றிலுமா புரட்டி போட்ட ஒரு உண்மை சம்பவம். ஆமா, இந்த ஆவணத்தை நாங்க படிக்கும்போது மேலோட்டமா இது ஏதோ ஒரு குடும்பத்துல நடக்கிற சாதாரண சொத்து பிரச்சனைன்னு நாங்க முதல்ல நினைச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா அது அப்படி கிடையாது. கொஞ்சம் கூட கிடையாது. இது அதையும் தாண்டிய ஒரு சிக்கலான உளவியல் ஆவணம். அதாவது ஒரு நம்பிக்கையோட அடித்தளை எப்படி தகர்க்கப்படுது, அதிகார துஷ்பிரயோகம் எப்படி பாசத்தோட பேர்ல அரங்கேறுது அப்படிங்கறத இந்த சம்பவங்கள் ரொம்ப தெளிவா காட்டுது. சரி, முதல்ல இந்த பெண்ணோட பின்னணியை நம்ம கேட்பாளர்களுக்கு சொல்லிடுவோம். தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். 7 உடன்பிறப்புகள் கொண்ட ஒரு பெரிய குடும்பம். 4 சகோதரர்கள் 3 சகோதரிகள் இல்லையா? சரியா சொன்னீங்க. இதுல இரண்டாவதா பிறந்த சகோதரிய மையமா வச்சுதான் இந்த ஒட்டுமொத்த ஆவணமும் பயணிக்குது. அவளோட மிகப்பெரிய சாதனை என்னன்னா, அந்த கிராமத்தோட முதல் பெண் பொறியாளர் அவதான். ஓ, அந்த காலத்துல ஒரு கிராமத்துல இருந்து இன்ஜினியர் ஆகிறது பெரிய விஷயம். ரொம்ப பெரிய விஷயம். எத்தனையோ தடைகளை கடந்து அவ அந்த நிலைமையை அடைஞ்சிருக்கா. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாவும் படுக்கையான நிலையில அந்த பெண் ஒட்டுமொத்த குடும்ப பொறுப்பையும் தன் தோள்கள்ல சுமக்க ஆரம்பிக்கிறா. ஆமா, தன் சொந்த அண்ணன் தம்பிகளோட பிள்ளைகளை கூட தன் சொந்த பிள்ளைகளை போல படிக்க வச்சு ஆளாக்குறா. இதான் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த குடும்பத்தோட ஒரு பொருளாதார இயந்திரமாவே அவன் மாறி போயிருக்கான்னு ஆவணம் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டுது. அப்பா இல்லாத வீட்டுல பொருளாதார ரீதியாகவும் சரி, உணர்வுபூர்வமாகவும் சரி, ஒரு தாயோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் அவ செஞ்சிருக்கா. தன் சொந்த ஆசைகளையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு. ஆமா, முற்றிலுமா ஒதுக்கி வச்சுட்டு மற்றவர்களுக்காகவே வாழ்ற ஒரு அதீத அர்ப்பணிப்பு அது. இப்போ நம்ம சமூகத்துல இப்படிப்பட்ட தியாகங்களை செய்யற பெண்களை நம்ம ரொம்ப கொண்டாடுவோம் தானே? கண்டிப்பா அவங்கள தெய்வமா தாப்போம். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு கேள்வி வருது. எதையும் எதிர்பார்க்காம மத்தவங்களுக்கு அதிகம் கொடுக்கறவங்க தான் ரொம்ப சுலபமா ஏமாற்றப்படுறாங்கன்னு சொல்வாங்களே, அது உண்மையா? 100க்கு 100 உண்மை. அவளோட இந்த அளப்பரிய தியாகமும் அந்த நல்ல குணமும் அவளை அந்த வீட்ல மரியாதைக்குரியவளா மாத்துறதுக்கு பதிலா அவளை சுரண்டுவதற்கான ஒரு ஈஸியான இலக்கா மாத்திடுச்சான். அதிகம் கொடுப்பது ஒரு கட்டத்துல மத்தவங்களுக்கு அது தங்களோட பிறப்புரிமை அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுமா? இத புரிஞ்சுக்க நம்ம உளவியல் ரீதியான ஒரு விஷயத்த பார்க்கணும். அதாவது எல்லையற்ற தியாகம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல அத பெறுபவர்களுக்கு ஒருவித மமதையே கொடுத்துடுது. ஓ, மமதையா? ஆமா, இவ எதை கேட்டாலும் செய்வா, இவ நமக்காகவே சம்பாதிக்கிறா அப்படிங்கிற எண்ணம் அந்த சகோதரர்களுக்கு ஆழமா பதிஞ்சிடுச்சு. அவ கொடுப்பத அவங்க ஒரு நன்றி உணர்வோட பார்க்கல, மாறா அது தங்களோட உரிமை நினைக்க தொடங்கிட்டாங்க. ஒரு சக மனுஷியா பார்க்காம ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி பார்க்க தொடங்கிட்டாங்க. எக்ஸாக்ட்லி, தங்களோட பேரேனலை தீர்க்கிற ஒரு கருவியா பார்க்க தொடங்கும் புள்ளி இதுதான். அந்த சுரண்டலோட தொடக்கத்தை பார்த்தா அது ரொம்ப தெளிவாவே புரியுது. குடும்ப சொத்தை பிரிக்கும்போது அவளுக்கு முறைப்படி ஒரு நிலம் கிடைக்குது. அப்போதான் அவளோட 3வது சகோதரன் உள்ளே நுழையறான். ஆமா, அந்த 3வது அண்ணன் அவன்கிட்ட இருந்து அபரிமிதமான அன்பு கொட்டுது. நீ ஒரு கடன் வாங்கு, உனக்கு சொந்தமான நிலத்துல ஒரு அழகான வீட்டை கட்டுன்னு ரொம்ப அக்கறையா சொல்றான். ம் அவளும் சரி, நம்ம சொந்த அண்ணன் தானே சொல்றான்னு முழுமையா நம்பி பேங்க்ல கடன் வாங்கி அந்த வீட்டை கட்டுறான். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அவன் அவளை நேரடியா மிரட்டி அந்த நிலத்தை பறிக்கல. ஆமா, எந்த வன்முறையும் இல்ல. வன்முறையை விட மிக ஆபத்தானது இந்த உணர்வுபூர்வமான கையாளுதல், அதாவது எமோஷனல் மேனிப்புலேஷன். உன் நன்மைக்காகத்தான் நான் இதெல்லாம் சொல்றேன்னு நம்ப வைக்கிறது. அதுதான் அடுத்தும் நடந்திருக்கு. வீடு கட்டி முடிச்சதும் அந்த அண்ணன் என்ன சொல்றான்னா, நீ நகரத்துல வேலை செய்யற, உனக்கு ஏன் இந்த வீட்டை பராமரிக்கிற சிரமம், நான் இந்த வீட்டை பாத்துக்கிறேன்னு சொல்லி சாவிய வாங்குறான். சாவிய வாங்கிட்டு சும்மா இல்லையே. இல்ல, அந்த வீட்டை முழுவதுமா தன் வசப்படுத்திக்கிறான். அவளோட சொந்த காசுல அவருக்கு சொந்தமான வீட்ல அவன் இலவசமா எந்த வாடகையும் இல்லாம வாழத் தொடங்குறான். இது எல்லாம் கேட்கும்போதே நமக்கு அவ்ளோ கோபம் வருது. ஆனா இத்தோட அவன் நிக்கல. இல்ல, அவனோட பொருளாதாரத்தை முழுமையா உறிஞ்சிற அடுத்த கட்டத்துக்கு அவன் நகர்றான்.
முதல் கடன் முடிஞ்சதும் அடுத்த வலைய விரிச்சான் இல்லையா? ஆமாம், நீ வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்திலேயே திரும்பவும் ஒரு வீடு வாங்கு, என் பையன் உன்னோட இருந்து உன்னை பாத்துப்பான்னு சொல்றான். இது ரொம்ப தந்திரமான ஒரு மூவ். ஆமாம், அந்த பெண்ணும் திரும்பவும் கடன் வாங்கி இன்னொரு வீடு வாங்குறா. அந்த சகோதரன் தன் மகனை அவளோட தங்க வைக்கிறான். ஆனா ஆவணத்தின்படி அந்த மகன் தன் அப்பாவை விட மிக மோசமான குணம் கொண்டவனா இருக்கான். ஆமா. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஒட்டுண்ணி செடி ஒரு பெரிய மரத்தை மெல்ல மெல்ல சுற்றி வளைச்சு அதோட சத்துக்களை எல்லாம் உறிஞ்சு அத மூச்சு திணறடிப்பது போல இருக்கு. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. அது மட்டும் இல்லாம, நான் இல்லனா நீ சாய்ந்துடுவ, நான் தான் உனக்கு ஆதரவு அப்படின்னு அந்த மரத்தையே நம்ப வைக்கும் ஒரு கொடூரமான தந்திரம் இது. அந்த ஒட்டுண்ணி செடி மரத்தை அழிக்கிறது மட்டும் இல்ல, மரத்தோட வளர்ச்சியையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருது. அந்த சகோதரன் அவளோட பணத்தை மட்டும் பிடுங்கல, அவ யார் கூட பழகணும், எங்க வாழணும் அப்படிங்கறதே தீர்மானிக்க தொடங்குறான். இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். எனக்கும் அந்த ஆவணத்தை படிக்கும்போது அதே சந்தேகம் வந்துச்சு. ஒரு நல்ல படிச்ச புத்திசாலி பொறியாளரால எப்படி இந்த அபாய அறிகுறிகளை உணர முடியாம போச்சு? அந்த ரெட் ஃபிளாக்ஸ். ஆமா, சொந்த அண்ணன் நம்மளை ஏமாத்துறான்னு அவளுக்கு ஏன் புரியல? கல்வி அறிவு இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகள்ல இருந்து நம்மள காப்பாத்தாதா? இப்போ கல்வி அறிவுக்கும் உணர்வுபூர்வமான சார்பு நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதாவது சிறு வயதுல இருந்தே தன் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து பழகிய ஒருவரால திடீர்னு அந்த குடும்பமே தனக்கு எதிரா சதி செய்யுது அப்படிங்கறத மனம் ஏத்துக்க மறுக்கும். அது ஒரு டினையல் மோடுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. மனித மனம் எப்போதுமே தனக்கு பிடிச்சவங்க துரோகம் செய்றாங்க அப்படிங்கிற உண்மையை எதிர்கொள்ள ரொம்ப பயப்படும். அந்த வலியில இருந்து தப்பிக்க அவன் என் அண்ணன், அவன் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டான்னு ஒரு கற்பனை அரணை மனம் தனக்குள்ள உருவாக்கிக்கும். அப்போ அந்த உண்மைய பார்க்க அவங்க மனம் மறுக்குது. ஆமா, தனக்கு தெரிஞ்ச உண்மைக்கும் நடக்கிற சம்பவங்களுக்கும் இடையிலான அந்த முரண்பாட்டை ஏற்க மறுக்கும் இந்த மனநிலையைத்தான் அவங்க ரொம்ப சாதகமா பயன்படுத்தியிருக்காங்க. வெளியில இருந்து பாக்குற நமக்கு அது ரொம்ப தெளிவா தெரியும், ஒரு அபாய குறியீடு. ஆனா உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது பாசத்தோட வெளிப்பாடாவே தெரியும்னு சொல்றீங்க. ஆமா, 100க்கு 100. அப்படி என்றால் இந்த மாயையிலிருந்து அவ எப்படி வெளியே வந்தா? இப்போ அவளுக்கு 40 வயசாகுது. அவளோட சகோதரிகள்ல ஒருத்தி கணவனை இழந்து வாழ்க்கையில தனித்து நின்று போராடுறா. அந்த விதவை சகோதரி. ஆமா, அவங்க மூலியமாதான் அந்த பொறியாளருக்கு உண்மை உரைக்குது. அந்த சகோதரி உடனே நீ திருமணம் செஞ்சுக்கோ, எந்த அண்ணனும் தம்பியும் உனக்காக என்றென்றும் துணையா நிற்க போறது கிடையாது, அவங்கள நம்பாதன்னு ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறா. ஆவணத்துல பதிவாகியுள்ள இந்த சம்பவம் மிக மிக முக்கியமானது. அந்த விதவை சகோதரி ஏன் இதை சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க அடிபட்டிருக்காங்க. சரியா சொன்னீங்க. அவங்க அந்த குடும்பத்தோட செல்லமான பாதுகாப்பான வட்டத்துக்கு வெளியே தூக்கி எறியப்பட்டவங்க. கணவனை இழந்த பிறகு இரத்த சொந்தங்கள் ஒரு பெண்ணை எப்படி நடத்தும், சுயநலம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறத அவங்க அனுபவபூர்வமா உணர்ந்திருக்காங்க. அதனால அந்த 3வது சகோதரனோட உண்மையான நோக்கம் என்னன்னு அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா அவளோட அந்த எச்சரிக்கையை தான் அந்த பொறியாளரோட மனக்கண்களை துறக்குது. அதுவரை குடும்பத்துக்காகவே ஓடிக்கொண்டிருந்த அந்த பெண் முதன்முறையா தன் சொந்த வாழ்க்கைய பற்றி சிந்திக்க தொடங்குறா. அவ தன் முடிவை சொன்ன உடனே அந்த 3வது சகோதரன் கொடுத்த எதிர்வினை தான் அவனோட சுயநலத்தோட உச்சம். அவன் என்ன சொன்னா? நானும் என் மகனும் இருக்கும்போது உனக்கு கல்யாணம் எதிர்க்குன்னு நேரடியாகவே எதிர்க்கிறான். ஒரு பெண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கைய, அவளோட எதிர்காலத்தை இப்படி ஒரு வார்த்தையில நிராகரிக்கும் அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? அவனுக்கு உரிமை இருக்குங்கிற எண்ணத்தை அவளே இத்தனை வருடங்களா கொடுத்திருக்கா அப்படிங்கறதான் கசப்பான உண்மை. அதுவும் உண்மைதான். திருமணம் நடந்தா அவளோட வருமானம், சொத்துக்கள் எல்லாமே வேறொருத்தருக்கு போயிடும். தங்களுக்கு வரும் அந்த பண வரத்தை நின்னுடும் அப்படிங்கிற பயமே அவன் அப்படி பேச வைக்குது. ஆனாலும் அவ தான் அண்ணனோட எதிர்ப்பு மீறி வரன் தேட தொடங்குறா. ஆனா இந்த இடத்துல தான் ஆவணத்துல குறிப்பிடப்பட்டுள்ள என்னை மிகவும் அதிர வைத்த அந்த சம்பவம் நடக்குது. ஒரு நாள் அவளுக்கு கடுமையான வயிற்றுவலி ஏற்படுது. ஆமா, அந்த மருத்துவமனை சம்பவம். அண்ணனை நம்பி அவனோட சேலத்துல உள்ள ஒரு மருத்துவமனைக்கு போறா. அங்க அவளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு பதிலா அவ இனிமேல் குழந்தையே பெற்றுக்கொள்ள முடியாதவாறு ஒரு கொடூரமான மருத்துவ தலையீடு செய்யப்படுது. அதாவது ஒரு பெரிய மெடிக்கல் பிட்ரேயல். இதை என்னால ஜீரணிக்கவே முடியல. இது இந்த ஆவணத்தோட மிகவும் இருண்ட பகுதி. ஒரு பெண்ணோட விருப்பம் இல்லாம அவளோட தாய்மை அடையும் உரிமையை பறிப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதையேதான் நானும் கேக்குறேன். பணம் பறிப்பது என்பது வேறு, ஒரு வீட்டை ஏமாற்றி வாங்குவது என்பது வேறு. ஆனா ஒரு பெண்ணோட உடலை அவளோட அனுமதியே இல்லாம சிதைப்பது என்பது அப்பட்டமான ஒரு கிரிமினல் குற்றம் அல்லவா?
நிச்சயமா அது ஒரு பெரிய குற்றம். மருத்துவத்துறை எப்படி இதுக்கு உடந்தையா இருந்துச்சு? இது வெறும் பண ஆசையா, இல்ல ஒரு பெண்ணோட உடல் மீது முடிவெடுக்கும் அதிகாரம் அவளோட குடும்பத்து ஆண்களுக்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆணாதிக்க மனநிலையா? ஒரு நோயாளிக்கு தெரியாம எப்படி ஒரு மருத்துவமனை இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும்? ஆவணத்தில் உள்ள தகவல்கள் சுட்டிக்காட்டுவது ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு ரீதியான தோல்வியல். அதாவது ஒரு சிஸ்டமிக் ஃபெயிலியர். மருத்துவத்துறையில ஒரு நோயாளிக்கு முழுமையா விளக்கி அவங்களோட முன் சம்மதப்பை பெறுவது என்பது ரொம்ப கட்டாயம். இன்ஃபார்ம்ட் கன்சென்ட்னு சொல்வாங்கல்ல. ஆமா. ஆனா பல நேரங்கள்ல, குறிப்பா பெண்களோட விஷயத்துல, அவங்க கூட வர்ற ஆண் உறவினர்கள் சொல்வதையே இறுதி முடிவா எடுத்துக்கொள்ளும் அவலம் சில இடங்கள்ல இன்னும் நடக்குது. அந்த சகோதரன் அவளோட சந்ததியையே அழிக்கும் முடிவெடுத்திருக்கான். ஏன்னா குழந்தை பிறந்தா சொத்து போயிடும். அதுதான், குழந்தை பிறந்தா அவளோட சொத்துக்கள் அந்த குழந்தைக்கு போயிடும், அந்த பெண் தங்களோட முழு கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குரூரமான சிந்தனையோட வெளிப்பாடு இது. தன் சொந்த சகோதரிய ஒரு மனுஷியாவே அவன் பார்க்கல, வெறும் பணத்தை உருவாக்கும் ஒரு மெஷினாவே பார்த்திருக்கான். இத கேட்கும்போது யாராக இருந்தாலும் மனம் பதைக்கும். ஆனா இவ்வளவு கொடூரமான இருளுக்கு மத்தியிலும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி அவளோட வாழ்க்கையில வருது. ஆமா, 43 வயசுல அந்த பெண்ணுக்கு ஒரு புதிய அறிமுகம் கிடைக்குது. ஒரு திருமண இணையதளம் மூலமா ஒரு வரன் அமையுது. அவர் ஒரு அனாதை, வாழ்வுல தனிமையோட வலிய முழுமையா உணர்ந்தவர். அந்த பெண் அவரை சந்தித்த போது தன்னால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற உண்மை அவளுக்கே அப்போ தெரியாது. அவளுக்கும் அந்த மெடிக்கல் ப்ரொசீஜரை பத்தி சொல்லப்படல. ஆமா. ஆனா அதைத் தவிர தான் செஞ்ச தியாகங்கள், குடும்பத்தோட சதிவலை அனைத்தையும் ரொம்ப வெளிப்படையா அவர்கிட்ட சொல்றா. அந்த மனிதர் அவளோட தூய்மையான மனச பார்த்து எந்த வரதட்சணையும் இல்லாம அவள முழுமையா தம் மனைவியா ஏத்துக்கிறாரு. இந்த இடத்துல உள்ள முரண்பாடை நீங்க கவனிங்க. தான் வாழ்நாளெல்லாம் யாருக்காக உழைத்தாலோ அந்த சொந்த ரத்தம் அவளை ஏமாற்றி அழித்தது, அவளோட உடலையும் சிதைத்தது. ஆனா எந்த இரத்த சம்பந்தமும் இல்லாத முகம் தெரியாத ஒரு மனிதர் அவளோட உண்மையான மதிப்பை உணர்ந்து அவளுக்கு ஒரு குடும்பமா மாறுறாரு. இது பாக்குறதுக்கு ஒரு அழகான முடிவா நமக்கு தோணலாம். ஆனா இந்த ஆவணம் இதோட முடியல. இது கதையோட முதல் பாகம் மட்டுமே அப்படின்னு ஆவணத்துல ஒரு முக்கியமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. ஆமா, 2வது பாகம் இதைவிட ரொம்ப சிக்கலானது அப்படிங்கிறதுக்கான குறிப்புகள் அதுல இருக்கு. திருமணத்திற்கு பிறகு தன் மனைவிக்கு குழந்தை பிறக்காது, அவளோட சொந்த குடும்பமே அந்த சதிய செஞ்சிருக்கு அப்படிங்கறத அறிந்த பெண் இந்த கணவன் எப்படி எதிர்வினை ஆற்றினார் என்பது 2ஆம் பாகத்துல வரப்போகுதாம். ஆனா தற்போதைய களநிலவரம் ரொம்பவே ஆபத்தானது. ஆமா, சொத்துக்களை தொடர்ந்து தங்கள் வசமே வச்சிருக்க நினைக்கும் அந்த 3வது சகோதரனாலும் அவனோட மகனாலும் அந்த பெண்ணோட கணவனுக்கு இப்போ நேரடியான மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வருவதா ஆவணம் குறிப்பிடுது. தர்மபுரி மாவட்டம் அரூர் பகுதி மக்கள் இதுக்கு எதிரா குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசர உதவிக்கான கோரிக்கையோடு அந்த ஆவணம் முடியுதே. நாம் யாருக்கு உதவி செய்யறோமோ அவங்களே நம்மை அழிக்கும் ஆயுதமா மாறினா எப்படி ஒரு மனிதன் இந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும்? அது ரொம்ப கஷ்டமான கேள்விதான். எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தவர்கள் கிட்ட இந்த பெண்ணும் அவளோட கணவனும் இப்ப சிக்கியிருக்காங்க. ஆவணத்துல உள்ள உண்மைகளை நாம் புறக்கணிக்கவே முடியாது. ஒரு நபர் தன் உயிரை காப்பாத்திக் கொள்ள பொதுமக்களோட உதவியை நாடுறார்னா அந்த ஆபத்தோட தீவிரத்தை நாம் உணரணும். நிச்சயமா. அந்த பெண்ணோட உடலை சிதைக்க துணிந்தவர்களுக்கு தங்களுக்கு தடையா இருக்கும் இன்னொரு உயிரை எடுப்பது பெரிய விஷயமா இருக்காது அப்படிங்கிற பயம் அந்த ஆவணத்துல ரொம்ப தெளிவா பதிவாகிருக்கு. இது கடந்து போன ஒரு வரலாற்று நிகழ்வு கிடையாது. இது நிகழ்காலத்துல இன்னைக்கு தர்மபுரியில நடந்துகிட்டு இருக்கும் ஒரு போராட்டம். அந்த போராட்டம் சமூகத்தோட பார்வைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆவணத்தோட முக்கிய நோக்கம். இப்போ நாம இந்த ஆழமான அலசலோட இறுதிக்கு வந்துட்டோம். தன் அப்பாவுக்காக, நோயுற்ற அம்மாவுக்காக, சகோதரர்களோட பிள்ளைகளுக்காக தன் இளமைய ஆசைகளை தியாகம் செய்த ஒரு பெண் அவளோட சொந்த சகோதரனாலேயே எப்படி வஞ்சிக்கப்பட்டாள் அப்படிங்கறத நாம பார்த்தோம். சொத்துக்கள் பறிக்கப்பட்டுச்சு. அதை விட கொடுமையா தாய்மைக்கான உரிமையும் ஒரு மருத்துவ துரோகத்தின் மூலமா பறிக்கப்பட்டுச்சு. இப்போ மீதமிருக்கும் வாழ்க்கையை தன் கணவனோடு நிம்மதியா வாழ நினைக்கும்போது அதே குடும்பத்திடமிருந்து உயிராபத்து வந்து நிக்குது. இது ஒரு மனிதனோட அடிப்படை உரிமைகள், சுதந்திரம் மற்றும் தன் சொந்த உடல் மீதான அதிகாரம் எவ்வாறு திட்டமிட்டு பறிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கான ஒரு நேரடி சான்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை நோக்கி ஒரு சிந்தனையை நான் முன்வைக்க விரும்புறேன். நம்ம எப்போதுமே திரைப்படங்களிலும் கதைகளிலும் முகம் தெரியாத எங்கோ வெளியிலிருந்து வரும் அந்நியர்களைத்தான் வில்லன்களா பார்க்க பழகிட்டோம். ஆமா, அது ஒரு பொதுவான மனநிலை. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கத்தான் நம்ம எத்தனையோ சுவர்களை எழுப்புறோம். ஆனா உங்களோட சொந்த முடிவுகளையும் உங்களோட சுதந்திரத்தையும் ஏன் உங்களோட உடலையும் கூட கட்டுப்படுத்த நினைக்கும் மிக ஆபத்தான நபர்கள் உங்களுடன்
ஒரே கூரையின் கீழ் உங்களுடன் ஒரே ரத்தத்தை பகிர்ந்து கொள்பவர்களாய் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு புன்னகையின் பின்னால் ஒளிந்திருக்கும் சதியை, அக்கறையின் பின்னால் இருக்கும் அதிகார வெறிய நீங்க எப்படி அடையாளம் காண்பீங்க? உங்களுக்கு மிக நெருங்கமானவர்களின் உண்மையான நோக்கங்களை நீங்க எந்த அளவுக்கு அறிவீங்க? சற்று ஆழமா சிந்திங்க. மீண்டும் இன்னொரு சிறப்பான ஆழமான அலசலில் சந்திப்போம்.